பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். திறக்கப்பட்ட ஊற்று என்ற ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் தியானிக்கும் வேத பாடம், உலகை உருவாக்கினவர் தந்த கனவு, உலக முடிவின் கனவு. பொதுவாக வாழ்க்கையே ஒரு கனவாகும். சில சமயங்களில் நாமே பெரிய அரசனின் மாளிகையில் இருப்பது போலவும், இல்லை ஒரு வானத்திற்குள் சென்று வந்தது போலவும், நண்பருடன் செல்வது போலவும் கனவு வரும். சிலர் சொல்வார்கள், ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட், இல்லை ஒரு பெரிய மழையினால் பாதிப்போ, இல்லை தீ விபத்து என்று கனவு கண்டேன் என்று சொல்வார்கள். எல்லா ஜனங்கள் மறித்து விட்ட பிறகு கடவுள் எனக்கு காண்பித்தார், அவர் திருகு தரிசனமாக சொன்னார் என்று சொல்வார்கள். ஆனால் யாரும் நிறுத்த முடியாது, ஒருவரும் தடுக்கவும் முடியாது. ஏனென்றால் இந்த கனவுகள் எல்லாம் தனிப்பட்டவர்களின் கனவாகும். நாம் பார்க்க போவதோ ஒரு பேரரசனின் கனவு, பேரரசுகளை பற்றிய கனவு, உலகை உருவாக்கினவர் தந்த கனவு, உலக முடிவின் கனவு, உலகங்களின் கனவு, வாழ்க்கை விடியலின் கனவு, காலங்களின் கனவு, தேவராட்சியம் கனித்து வரும் கனவு, 2600 ஆண்டுகளுக்கு முன்பு கண்ட கனவு, மூடி வைக்கப்பட்ட கனவு, முடிவை சொல்லும் கனவாகும். டேனியல் 2ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது, இந்த கனவு நேபுகாத்நேச்சார் தான் அரசாட்சியில் 2ஆம் ஆண்டில் ஒரு கனவு கண்டான். அது பயங்கரமான கனவானதால் பயந்து எழுந்து விட்டான், கனவையும் மறந்தான். எனவே தான் ராஜ்யத்தில் உள்ள அனைத்து தீர்க்கதரிசிகள், குறி சொல்கிறவர்கள், சாஸ்திரிகள் அனைவரும் அழைத்து தான் கண்ட கனவையும் அதன் அர்த்தத்தையும் கூற வேண்டும் என்று கட்டளையிட்டான். இல்லையேல் துண்டித்து போடப்படுவீர்கள் என்றார். இந்த பாடத்தில் நாம் தெரிந்து கொள்ள போகிறது, பாபிலோன் நகரம் எப்படி இருக்கும், இந்த டேனியல் யார், டேனியல், அனன்யா, மிஷாயேல், அசரியா ராஜா இவர்களுக்கு என்ன பெயரிட்டார், அதனுடைய அர்த்தங்கள் என்ன, ராஜா கண்ட கனவின் அர்த்தம் என்ன, இந்த கனவு முடிவு காலம் வரை புதைப்பொருளாகவே இருக்கிறது, இதை எப்படி புரிந்து கொள்வது, கனவில் வந்த பொருள்களின் அர்த்தம் என்ன, இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாபிலோன் நகரம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். பாபிலோனை பேரரசு பறந்து விரிந்து கிடந்தது. நேபுகாத்நேச்சார் பாபிலோனை 21 ஆண்டுகள் அரசாட்சி செய்தார். நேபுகாத்நேச்சார் என்றால் மை நேபு ப்ரொடெக்ட் த க்ரோன் என்று அர்த்தமாகும். இவருடைய காலம் பிசி 604. இந்த நகரம் 15 மைல்கள் கிழக்கும் மேற்காகவும் 15 மைல்கள் வடக்கு தெற்காகவும் இருந்தது. இந்த நகரில் சுற்றளவு 56 மைல்கள் ஆகும். இதன் மதில் சுவர் 325 அடி உயரமும் 86 அடி அகலமாய் இருந்தது. ஒவ்வொரு அரை மைல் தூரத்திற்கும் ஒரு மிக பெரிய வாசலாக 100 கதவுகள் இருந்தன. இந்த 100 பெரிய கதவுகள் வெண்கலத்தால் செய்யப்பட்டு, இரும்பு கீல்களால் பொருத்தப்பட்டு, இரும்பு கம்பிகளால் பாதுகாக்கப்பட்டன. அதன் மதில்களின் மேல் எதிரே 4 ரதங்கள் செல்லுமா. ஐப்ரத் நதி பாபிலோனிய பட்டணத்திற்குள் ஓடி பின் வெளியே வந்தது. அதனால் நகரம் செழிப்பா இருந்தது. எங்கே பார்த்தாலும் பசுமை, அடர்ந்த மரங்கள், தொங்கும் தோட்டம், அழகிய பூங்காக்கள், புல்வெளிகள், அருமையான நகரம். நதி உள்ளே புகுமிடம் மதில் சுவர்கள் வளைந்து மிக அழகுபடுத்தப்பட்டு இருந்தது. அங்கேயும் வெண்கல கதவுகள் போடப்பட்டு இருந்தன. தேவையான போது கதவுகள் திறக்கும்படி செய்யப்பட்டதாய் இருந்தது. பகலில் மதில் சுவர்களில் மேலிருந்து காவல் காக்கப்பட்டு, இரவு நேரங்களில் எல்லா கதவுகளும் மூடப்பட்டு மிக கவனமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டு இருந்தன. பாபிலோன் உலகிலே மிக சிறந்த கோட்டையாக விளங்கிற்று. இந்த டேனியல் யார் என்று பார்த்தால், டேனியல் புத்தகம் டேனியல் தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டது ஆகும். டேனியல் என்பதற்கு யாவே எனது நியாயாதிபதி என்று அர்த்தமாகும். டேனியல் யார் என்றால், யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசனின் 3ஆம் ஆண்டில் பாபிலோன் ராஜாவால் சிறைப்பிடிக்கப்பட்டு
கைதிகளால் வந்தவர்களில் டேனியலும் ஒருவராவார். டேனியலோடு அனனியா, மிஷாயேல், அசரியா ஆகியோர் சிறைப்பிடிக்கப்பட்டு வந்தனர். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவருடைய பெயர்களின் அர்த்தம் என்ன என்பதை பார்ப்போம். தானியேல் 1 அதிகாரம் 3 வாசிக்கிறோம், இவர்கள் ராஜகுலம், யூதா கோத்திரம், யாதொரு மாசும் இல்லாதவர்கள், அழகானவர்கள், சகல ஞானத்திலும் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வி நிபுணர்கள். இவர்களுக்கு பாபிலோன் ராஜா கல்தேயர் பெயரை வைத்தார். டேனியலுக்கு பெல்தாஷார் என்று பெயரிட்டான். இதனுடைய அர்த்தம் பாகால் அவனை காப்பார், மே பால் ப்ரொடெக்ட் ஹிம். அனனியாவுக்கு சாத்ராக் என்று பெயரிட்டார். இதற்கு அக்கு தேவனுக்கு உத்தரவுக்கு உட்பட்டவன், அண்டர் த ஆர்டர் ஆஃப் அக்கு காட். மிஷாயேலுக்கு மேஷாக் என்று பெயரிட்டான். இதற்கு அக்கு தேவனை போன்றவன், who is in the image of அக்கு காட். அசரியாவுக்கு அபெத் நேகோ என்று பெயரிட்டான். இதற்கு நேகோ தேவனின் ஊழியன், the servants of நேகோ காட். தேவன் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் பல ஆண்டுகளுக்கு முன்னே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. எரேமியா 27 அதிகாரம் 5-11 வரை வாசிக்கும் பொழுது, அதில் நான் இந்த தேசங்கள் எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபகாத் நேசார் என்கிற பாபிலோன் ராஜனிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் என்கிறார். நேபகாத் நேச்சார் தன் அரசாட்சியில் 2ஆம் ஆண்டிலே ஒரு கனவு கண்டான். அது பயங்கரமான கனவானதால் பயந்து எழுந்து விட்டான். கனவையும் மறந்து விட்டான். எனவே தான் ராஜ்யத்தில் உள்ள அனைத்து தீர்க்கதரிசிகள், குறி சொல்கிறவர்கள், சாஸ்திரிகள் அனைவரும் அழைத்து தான் கண்ட கனவை அதன் அர்த்தத்தையும் கூற வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தான். தானியேல் 2ஆம் அதிகாரம் 28-55 வரை வாசிக்கும் பொழுது, தானியேல் ராஜாவிடம் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கும் தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார் என்றார். ராஜா அப்பொழுது, மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தாரா என்றார். டேனியல் ராஜாவின் கனவை சொல்கிறார். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது. அந்த சிலையில் தலை பசும் பொன்னும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களின் மேல் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போராடுகிற களத்தில் இருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. இதுவே ராஜா கண்ட கனவாகும் என்று டேனியல் சொன்னார். இந்த கனவு 2600 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புறஜாதி ராஜாவால் கண்ட கனவை குறித்து நாம் ஏன் படிக்க வேண்டும்? இதற்கு நமக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கடைசி காலத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை நாம் படிக்கின்றோம். டேனியல் 2ஆம் அதிகாரம் 28-29 இனிமேல் சம்பவிக்க போகிறவைகளை தெரிவித்திருக்கிறார். இவைகள் சம்பவிக்கும் காலத்தில் நாம் வாழ்கிறோம். தானியேல் 2:43-45 ஒருவரோட ஒருவர் ஒட்டி கொள்ளாத காலம். இந்த கனவின் நோக்கத்தை டேனியல் 2ஆம் முறையாக உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த கனவை பற்றி விசேஷமாக அந்த சொப்பனம் நிச்சயம், the dream is true, அதன் அர்த்தம் சத்தியம். இந்த புத்தகத்தை தானியேல் எழுதினாலும் கூட அதன் மறைப்பொருளை எதையும் அறியவில்லை. கடவுளிடம் கேட்டபொழுது இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாகவே வைக்கப்படும்.
முந்திரிக்கப்பட்டு இருக்கும் இந்த புத்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்று நாம் வாசிக்கிறோம். இதை எப்படி படித்து நாம் புரிந்து கொள்வது? How to study and understand? இதற்கு அப்போஸ்தலரான பவுல் நமக்கு அருமையான பதிலை தருகிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலங்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார் என்று நாம் வாசிக்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39 படி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏசாயா 34:16 படி தேடி வாசிக்க வேண்டும். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். கனவின் பொருள் என்ன? மீனிங் ஆஃப் த ட்ரீம். தலை தங்கம், ஹெட் கோல்டு. தங்கமாயிருந்த தலையானது பாபிலோன பேரரசை இது குறிக்கிறது. பாபிலோன் பேரரசின் காலம் 88 ஆண்டுகள். பாபிலோனை ஆண்ட அரசர்கள் நேபுகாத்நேச்சார் 21 ஆண்டுகள் பாபிலோனை ஆண்டார். ஏவியல் மொராத்தாக் என்ற அரசன் 2 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், எரேமியா 52ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இவர்களுக்கு பின்னர் நிரிகலசர் என்ற ராஜா 4 ஆண்டுகள் பாபிலோனை ஆண்டார். அதற்கு பின்பு நெப்போடினஸ் ராஜா 17 ஆண்டுகள் அரசாண்டார். இறுதியாக பெல்தாஷ்தார் ராஜாவானான். மீதியா ராஜா அவன் கொல்லப்பட்டான். தானியேல் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இந்த ராஜ்யம் தங்கத்தை போல் உயர்ந்ததாக கருதப்பட்டது. மார்பு புயமும் பிரஸ்ட் அண்ட் ஆம். கனவில் கண்ட பிரகாசமான சிலையில் அந்த மார்பும் புயமும் வெள்ளியால் செய்யப்பட்டு இருந்தது. மார்பு புயம் வெள்ளி. இது மேத்தோ பெர்ஷியா ராஜ்யங்களை குறிக்கும். தரியு, கோரஸ், ஆகாஷ்வேரு போன்ற ராஜாக்கள் இவர்கள் ஆட்சியானது தங்கத்தை போல் இல்லாமல் அதைவிட சற்று குறைவான வெள்ளியை போல் இருந்தது. இவர்களுடைய காலத்தில் இடிக்கப்பட்ட எருசலேமின் வாசல்கள் நெகோமியாவின் மூலமாகவும் தேவாலயங்கள் செருபாபேல் மற்றும் எஸ்ராவின் மூலமாக திரும்பவும் கட்டப்பட்டது. ஆகாஷ்வேரு ராஜாவின் காலத்தில் 127 நாடுகளுக்கு மகாராணியாக எஸ்தர் என்ற யூத பெண் தெரிந்து கொள்ளப்பட்டார். இவர்கள் ஆட்சி காலம் 205ஆம் ஆண்டு. தொடை வெண்கலம், வில்லி அண்ட் திஸ் திக்ஸ் ஆஃப் பிராஸ். இந்த சிலையின் வயிறும் தொடையும் வெண்கலத்தால் இருந்தது. இது கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. மகா அலெக்சாண்டர் 12 ஆண்டுகள் உலகத்தையே ஜெயித்தார். பாரசீகத்தை எல்லாம் பிடித்து இந்தியா வரை வந்தான். 33 வயதில் மரித்தான். அவனுக்கு 4 தளபதிகள் இருந்தார்கள். அவருடைய பெயர் காசந்தார், லிசிமாக்ஸ், டாலாமி, செலிகாஸ், நிக்கோபார். கிரேக்க பேரரசின் ஆட்சியின் காலம் 250 ஆண்டுகள் ஆகும். இவர்கள் ஆட்சி காலம் தங்கம் வெள்ளியை விட குறைவாய் இருந்தது. கால்கள் இரும்பு, லெக்ஸ் ஆஃப் அயன். இந்த சிலையில் 4வது பாகமாக அதன் கால்கள் இரும்பினால் செய்யப்பட்டதாக இருந்தது. ரோமபுரி பேரரசு இந்த இரும்பிலான கால்கள் மிகவும் கொடூரமான ரோமபுரி பேரரசை குறிக்கிறதா இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ரோமர்களே பாலஸ்தீனாவை ஆண்டு வந்தனர். எகிப்தில் கிபி 31ஆம் ஆண்டு உலக பேரழகியான கிளியோபாட்ரா, மார்க் ஆந்தோனி ஆகியோர் மரணத்திற்கு பின்பு கைப்பற்றப்பட்டது. கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 27ஆம் ஆண்டில் ரோம பேரரசு அகஸ்டஸ் சீசரால் நிறுவப்பட்டது. கிபி 476ஆம் ஆண்டில் ரோம பேரரசு ரோமுலஸ் அகஸ்டஸ் என்பவர்களின் காலத்தில் 10 ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் 10 ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்டது.
இந்த 10 கொம்புகள் என்றன. இந்த 10 தேசங்கள் 10 விரல்கள் ஆகும். இவைகள் 1 இத்தாலி, 2 ஆஸ்திரியா, 3 ஸ்வீட்லாந்து, 4 பிரான்ஸ், 5 ஜெர்மனி, 6 இங்கிலாந்து, 7 போலந்து, 8 பெல்ஜியம், 9 ஸ்பெயின், 10 போர்ச்சுகல் ஆகியனவை ஆகும். ரோம பேரரசு மிகவும் கொடூரமான அரசாக இருந்தது. அப்போஸ்தலரான பவுலை சிறையில் அடைத்து ஜனங்கள் மத்தியில் கலவரம் ஏற்படுத்தி அதற்கு கிறிஸ்தவர்களே காரணம் என்றது. நீரோ மன்னன் காலத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். இரும்பும் களிமண்ணும். இரும்பு பலம் உள்ளது, களிமண் பலம் இல்லாது. இரண்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதே போல ரோம சாம்ராஜ்யத்திற்கு பின்னர் பல தேசங்கள் இரும்பை போல பலம் வாய்ந்ததாக அமைந்தது. அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகிய தேசங்கள் வளர்ந்த நாடுகள் எண்ணப்பட்டன. கிழக்காசிய நாடுகள், ஆப்பிரிக்கா நாடுகள், தென் அமெரிக்கா நாடுகள் எல்லாம் வளரும் களிமண் பலவீனமான நாடுகள் எண்ணப்பட்டன. இதிலும் காமன்வெல்த் நாடுகள் என்றும், நெட்டோ நாடுகள் என்றும், G7 நாடுகள் என்றும், SARC சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் என்றும், அரபிய ஐக்கிய நாடுகள் என்றும் ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் இது யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன் ஐ குறிக்கிறது. இந்த அமைப்பு உலகத்தில் வார் வராமல் தடுக்க ஏற்பட்டதாகும். அதனால் இதுவே முன்னின்று பல யுத்தங்களை செய்தது. கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மேல் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. இதனுடைய அர்த்தங்கள் என்ன என்றால், நாம் இரும்பும் களிமண்ணும் கலந்த ராஜ்யங்களில் வசிக்கிறோம். 1914ஆம் ஆண்டில் முதல் உலக யுத்தம் ஆரம்பமானது. அந்த கல் கையால் பெயர்க்கப்படாமல் வந்தது. களிமண்ணும் இரும்பும் கலந்த பாதத்திலே மோதியது. ஆஸ்திரியாவின் மன்னன் சுட்டுக் கொல்லப்பட்டதில் ஆரம்பித்து உலக யுத்தமாக மாறியது. அநேக அரசர்கள், ராஜாக்கள் கவிழ்க்கப்பட்டு மக்களாட்சி வந்தது. தேசங்கள் மாறின, அதிகாரங்கள் மாறின, போர் யுத்தங்கள் மாறின. 750 மில்லியன் ஜனங்கள் கொல்லப்பட்டனர். இதே போன்ற வேறு யுத்தங்கள் வரக்கூடாது என்பதற்காக லீக் ஆஃப் நேஷன் என்ற உலகளவிய அமைப்பு துவங்கப்பட்டது. ஆனால் மீண்டும் 25 ஆண்டுகளுக்குள்ளாக இரண்டும் உலக யுத்தம் 1939 ஆரம்பித்தது. ஆனால் ஆயுதங்களும் நவீன கருவிகளும் யுத்தத்தில் பயன்பட்டது. அநேக தேசங்கள் சுதந்திரமாக அறிவிக்கப்பட்டன. கம்யூனிசம் வேரூன்றியது. அநேக நாடுகள் கட்டாயமாக கம்யூனிஸ்ட் நாடுகளாக்கப்பட்டு ஜெர்மனி 2ஆக பிரிக்கப்பட்டது. இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல், இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் சுதந்திரம் பெற்றன. இஸ்லாமிய தேசங்கள் வளர ஆரம்பித்து அதே சமயம் தீவிரவாதம் தலை தூக்க ஆரம்பித்தது. ரஷ்யா உதவியுடன் ஆட்சி செய்த அரசு ரஷ்ய படைகள் சென்றும் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்தன. 2ஆம் உலக யுத்தத்திற்கு பின் ஐக்கிய நாடுகளின் சபை UNO ஆரம்பிக்கப்பட்டது. ஆனாலும் 2 வளைகுடா போர்கள் நிகழ்ந்தன. ஈரான் ஈராக் யுத்தம், தென்கொரியா வடகொரியா யுத்தம், வியட்நாம் யுத்தம், இந்தியா பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடன் யுத்தம், ஆப்கானிஸ்தான் போர். இதனிடையில் அமெரிக்காவில் இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டு கொடூரமான செயலாகும். 3500 பேர் மரணம் அடைந்தனர். இதை குறித்து வேதாகமத்தில் சகரியா 11ஆம் அதிகாரம் 1-3 வசனத்திலும் ஆமோஸ் 6:1 ஜாதி வாசிக்கிறோம். ஜாதிகளின் தலைமை எண்ணப்பட்டு இஸ்ரேல் தேசத்தார் தேடி வருகிறோமாகிய உங்களுக்கு ஐயோ. இயேசு கிறிஸ்துவின் வருகை. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவிடம் அவருடைய சீஷர்கள், உம்முடைய வருகைக்கு உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இதற்கு சரியான பதில் வருகை என்றால் கம்மிங் என்பதற்கு பெரோஷியா
வந்திருத்தல் என்று அர்த்தம். உலகம் என்பதற்கு உலக யுத்தங்களின் முடிவு என்றிருப்பதுமே சரியானது. அப்படியானால் கிறிஸ்தியன் வருகை எப்பொழுது என்றால், இதோ திருடன் வருகிற விதமாய் வருகிறேன், அத்திமரம் துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாய் இற்று என்று அறியுங்கள். இதனுடைய அர்த்தம் அத்திமரம் துளிர் விடுதல் என்றால் இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் பெறுவதாகும். இவைகளை நீங்கள் காணும்போது வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்றார். அறிவு பெருகும் போது இவருடைய வருகை என்று அறியலாம். அந்த கல் கொஞ்சம் கொஞ்சமாய் பெருகி கொண்டே இருக்கிறது. அது முற்றிலும் வளரும் போது அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. அசைவு இல்லாத ராஜ்யத்தை பெறுவோம். அந்த ராஜ்யத்தில் குருடரின் கண்கள் திறவுண்டு போம், செவிடரின் செவிகள் கேட்கும், முடவன் மானை போல் துள்ளி குதிப்பான். நான் வியாதியாய் இருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. அவர்கள் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, வருத்தம் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின. சமுத்திரமும் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம், ஏசியா 11:7-12 வரை வாசியுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான பாடம் உலகை உருவாக்கினவர் தந்த கனவு, உலக முடிவின் கனவு. இந்த பாடத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் திட்டத்தை இயேசு கிறிஸ்துவின் வருகையை பார்த்தோம். நாம் அனைவரும் இந்த ராஜ்யத்தில் பங்கு பெற ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். கர்த்தர் தாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.